ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா இமெயில் ஐடி வந்து நம்ம கொடுத்துட்றோம். இமெயில் ஐடி கொடுத்துட்டு அதையும் ரெக்கார்ட் எனேபிள் பண்ணுறோம். இப்போ இவ்வளோ நேரம் வந்து நம்ம ஷார்ட் ஆன்சர் இந்த விஷயம் நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துட்டு இருந்தோம். இப்போ நான் மறுபடியும் ப்ளஸ் சிம்பிள் கொடுக்குறேன். கொடுத்துட்டு இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா டிகிரி வந்து செலக்ட் பண்ணுறேன். டிகிரி வந்து டைப் பண்ணிவிட்டு டிகிரியில் நான் வந்து என்ன பண்ணுறேன்னா, இந்த இடத்துல நல்லா கவனிங்க. இங்கே வந்து மல்டிபிள் சாய்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷனை மாற்றிட்டு இப்போ நம்ம ஷார்ட் ஆன்சர், பேராகிராஃபு, மல்டிபிள் சாய்ஸ் பார்த்தோம். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலான்னா, ட்ராப் டவுன் பாக்ஸ் இந்த ஆப்ஷன் வந்து ஒரு கொஷின் நம்ம கொடுப்போம். அப்போ தான் உங்களுக்கு வந்து நீங்கள் ஒரு ஃபார்ம் க்ரியேட் பண்ணும்போது எந்த ஆப்ஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தெரியும். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, ட்ராப் டவுன் செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ டிகிரியில் வந்து நான் 2 ஆப்ஷன் கொடுக்குறேன். ஒன்று வந்து யூஜி, இன்னொன்று வந்து பிஜி அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். இப்போ ஆப்ஷன் 1 பார்த்திங்கன்னா யூஜி அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றேன். ஆப்ஷன் 2 பார்த்திங்கன்னா பிஜி அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றேன். இப்போ நான் கொடுத்துட்டு ஓகே, இங்கே வந்து என்ன பண்ணுறேன், ரெக்வயர்ட் பட்டன் எனேபிள் பண்ணிடுறேன். இப்போ கவனிங்க, இன்னொரு விஷயமும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கிறது சொல்லித்தரேன். இங்கே பாருங்கள், இங்கே வந்து காப்பி சிம்பிள் இருக்கா. இந்த காப்பி சிம்பிள் கொடுத்தீங்கன்னா இது இருக்கிறத அப்படியே கீழே அப்படியே காப்பி ஆகி வரும். அப்போ நம்ம ஈஸியாக வந்து எடிட் பண்ணுறதுக்கு வந்து நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். இன்னொன்று இந்த செஷன் இந்த இந்த பாக்ஸ் வந்து உங்களுக்கு தேவையில்லைன்னா டெலிட் கொடுத்தீங்கன்னா டெலிட் ஆகிரும். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன், காப்பி கொடுக்குறேன். காப்பி கொடுத்தாச்சு. இப்போ வந்து இங்கே டிகிரி அப்படின்ற இடத்துக்கு பதில் அடுத்த கொஸ்டின் ஆட் பண்ணுறேன். என்ன ஆட் பண்ணுறேன்னா, ஜெண்டர் அப்படின்னு ஆட் பண்ணுறேன். ஜெண்டர். இப்போ ஜெண்டர் அப்படின்றத நான் ஆட் பண்ணிவிட்டு இப்போ அடுத்த ஆப்ஷன் உங்களுக்கு இங்கே ட்ராப் டவுனுக்கு பதில் இன்னொரு ஆப்ஷன் அது என்னென்னு நம்ம பார்க்கலாம். இப்போது இதை செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே வந்து செக் பாக்ஸு, இப்போது ஒரே ஒரு ஆப்ஷன் தான் அவங்க டிக் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு செக் பாக்ஸ் வைக்கிறேன். அதுக்கு பாருங்கள், இங்கே இருக்குது பாருங்கள், செக் பாக்ஸுன்னு இருக்கா. இப்போ இதை நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கிறோம். இதை செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ இங்கே ஜெண்டர் அப்படின்ற இடத்துல இந்த செக் பாக்ஸில் வந்து நான் என்ன பண்ணுறேன், மேல் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். அப்புறம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபீமேல் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். இப்போது இவங்க இந்த செக் பாக்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் நான் எனேபிள் பண்ணிட்டேன்னா இவங்க ஏதாவது ஒன்று தான் வந்து டிக் பண்ண முடியும், செக் பண்ண முடியும். ஓகே, இதுவும் வந்து நம்ம ரெக்கார்டு ஃபீல்டில் நம்ம வந்து சேவ் பண்ணிக்கிறோம். டன். இப்போ கவனிங்க, லாஸ்ட்டாக நான் என்ன பண்ணுறேன்னா, லாஸ்ட்டாக ஒரு செஷன் வந்து ஆட் பண்ணுறேன். அந்த செஷன் என்னென்னா, லாஸ்ட்டாக ஒரு செஷன் வந்து நான் ஆட் பண்ணுறேன். இப்போ நீங்கள் வந்து இன்னொரு விஷயமும் சொல்லிடுறேன். நீங்கள் வந்து ஏதாவது ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டீங்கன்னா இங்கே பாருங்கள், அண்டு ரீடு 2 பட்டனும் இங்கே இருக்கும். அண்டு ரீடு பட்டன் இருக்கும். அது வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ லாஸ்ட்டாக இன்னொன்று நான் வந்து காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிட்டு இன்னொரு ஆப்ஷன், இப்போ என்ன ஆப்ஷன்னா, இப்போ நம்ம இதில் வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட் ஆன்சர் பார்த்துட்டோம், பேராகிராஃப் பார்த்துட்டோம், மல்டிபிள் சாய்ஸ், செக் பாக்ஸு, ட்ராப் டவுனு, ஃபைல் அப்லோடு பார்க்கணும், தென் லீனியர் ஸ்கேலு. ஃபைல் அப்லோடு ரொம்ப முக்கியம். ஃபைல் அப்லோடு வந்து நம்ம பார்க்கணும். அப்புறம் வந்து லீனியர் ஸ்கேல். இது ரெண்டும் வந்து நம்ம பார்த்துட்டு இப்போ இங்கே பாருங்கள், டேட்டு, டைமு. ஓகேவா. இப்போ நம்ம டேட், டைம் இது ரொம்ப முக்கியம். இது டேட் டைம் இது பார்த்துடலாம். டைமோட டேட்டு தான் ரொம்ப முக்கியம். இப்போ இது நான் எப்படின்னு சொல்லிடுறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து இங்கே நான் என்ன பண்ணுறேன்னா, ஜெண்டர் அப்படின்றத காப்பி பண்ணியிருக்கேன். இதுக்கு பதில் நான் என்ன பண்ணுறேன்னா, இங்கே வந்து டேட் ஆஃப் பர்த் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். டேட் ஆஃப் பர்த்து அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துட்டு இங்கே போயிட்டு இந்த செக் பாக்ஸில் என்ன பண்ணுறேன், 1 மினிட், ஒரு நிமிஷம். இங்கே வந்து டேட் ஆஃப் பர்த்தில் இந்த ஆப்ஷன்ஸ்லாம் வந்து நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இதெல்லாம் தேவையில்லை, நம்மளுக்கு தேவையில்லை. இப்போ இங்கே செக் பாக்ஸ் இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இந்த செக் பாக்ஸுங்கிற ஆப்ஷன். இதுக்கு பதில் நான் என்ன பண்ணுறேன்னா, கீழே லாஸ்ட்டாக பாருங்கள், இங்கே பாருங்கள், டேட்டுன்னு இருக்கா. இந்த டேட்டு நம்ம கொடுத்துட்டோம்னா டிஃபால்ட்டாக வந்து கேலண்டர் வந்து உள்ளே வரும். இப்போ நான் இதை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ செலக்ட் பண்ணிட்டேன்னா மந்த்து, டே, இயர் இந்த மாதிரி இந்த ஃபார்மேட்டில் வந்து நம்மளுக்கு ஷோ ஆகும். ஓகே, இப்போ நம்ம வந்து டேட் ஆஃப் பர்த்தும் வந்து ஆட் பண்ணிட்டோம். அடுத்து லாஸ்ட்டாக மறுபடியும் வந்து என்ன பண்ணுறோன்னா, ப்ளஸ் சிம்பிள் கொடுத்துட்டு லாஸ்ட்டாக வந்து நம்ம என்னென்னா, ஹவு மச் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் இன் டூயிங் அப்படின்னு சொல்லி நம்ம கொடுக்குறோம்.